பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்க்குற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆராதனையிலே எடுத்து வாசிக்கலாம். இந்த 2024 வருஷத்தை வாக்குத்தத்தமா தேவன் நமக்கு பேசியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவர் எங்க தேட முடியும்? தேடனா குறையில்லைன்றாங்க. இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, எங்க தேடனா கிடைப்பாரு அப்படின்னா எங்காவது அதுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்குதா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன் வீடு இருக்குல்ல, உன் வீட்டுல தேவன் விரும்புகிறபடி உன்னை சுத்திகரித்து நீ இருக்கிற ஸ்தலத்துல முழங்கால் படியிட்டு இருகரங்கூப்பி உண்மையா தேவனை நீ தேடும் போது எப்படியா உன் அரை வீட்டை பூட்டி, அரை வீடுன்னா என்ன? அல்லேலூயா. அரை வீடு நம்ம இருதயம் இருக்குல்ல, இதுதான் அரை வீடு. இந்த வீடு, இந்த இருதயம் குடியிருந்த கோயிலா ஒருமுகப்படுத்தி எல்லா சிந்தனையிலிருந்தும் உன்னை ஒருமனப்படுத்தி நீ இருக்கிற இடத்துல உன்னை உண்டாக்குன தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, கர்த்தரை தேடும் போது என்னவா? ஒரு நன்மையும் குறைவிடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் போது உனக்கு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்னு வாசிக்கலாம். யோபு சரித்திர புத்தகம் 33 அதிகாரம். யோபு எழுதின சரித்திர புத்தகம். உத்தவனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரனுமான என் தாசனாகி யோபு போல பூமியில ஒருவரும் இல்லைன்னு சொல்லி சாட்சி பகிர்ந்த ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்தோடு வாசிக்கலாம். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமா வசனிக்கும். அல்லேலூயா. என்னிடத்துல என்ன இல்ல? மாறுபாடான வார்த்தை கிடையாது. பொய் சொல்ற நாவு என் நாவு கிடையாது. சுத்தமான வார்த்தையை தான் நான் எப்பவும் பேசுவேன். எப்படி சொல்றாரு? என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் சொல்றது யாரு நம்புறாங்களோ நம்பலையா, என் ஆத்மா என் இருதயத்துக்கு தெரியும் நான் பேசுறது உண்மையா பொய்யா. யார் சொல்றது? செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, நீ செஞ்சது ஒன்னா இருக்கும், பேசுறது ஒன்னா இருக்கும். ஆனா இவர் அப்படி சொல்லல. என் நிலைமை இப்ப சரியில்லைதான், என் சூழ்நிலை இப்ப சரியில்லைதான், பாடு, நிந்தனை, அவமானம். ஆனா எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் நான் பொய் சொல்லல. என் வார்த்தைகள் சுத்தமான வார்த்தை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். இருதயம் சுத்தம் இல்லாம நம்ம தேவனை தேடுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு கடவுளை நாடி போறதுல பிரயோஜனம் கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவனே தேவனை போய் காணும்படியான ஒரு பாக்கியத்தை பெறுகிறான்.
சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு நம்ம சபையில உட்காந்து தேவனை ஆராதிச்சு இந்த செய்தி கேட்கிற பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. யோபு பக்தன் சொல்ற, இருதயம் ஒண்ணு சொல்லும், உதடு ஒண்ணு சொல்லும். நான் அப்படியெல்லாம் சொல்ற ஆள் இல்ல. நான் எப்படிப்பட்ட ஆளா, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமா வசனிக்கும். அல்லேலூயா. அப்படின்னா தேவ பிள்ளைகளே, நீ பேசுகிற வார்த்தை விலையேற பெற்றது. உன் வார்த்தைகள் விலையேறப்பட்டதா இருக்கிறபடினாலே உன் வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்து உற்று நோக்குகிறார். அது எப்படிதான் இருக்கணும்? அது தேவனுக்கு ஏற்றபடியே இருக்கும். வாசிங்க, அதே யோபு 31 அதிகாரம், 31 அதிகாரம் யோபு 39 40 வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு பிரச்சனை தான், பாடுதான், நிந்தனை தான், என்னவோ தெரியல. கடவுள் எனக்கு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறாரு. ஆனா நான் பேசுறது உண்மை, நான் செய்யறது உண்மை. கூலி கொடாமல் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரப்படுத்துறது உண்டானா அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையம் முளைக்க கிடவது என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருக்கும் எந்த அநியாயம் செஞ்சது, உழைச்சவனுடைய பணத்தை நான் அபகரிச்சதில்லை. நான் எந்த விதத்திலும் கேடு எதுவும் நான் செஞ்சதில்லை. அவர் சொல்றாரு, தேவ கிருபைனால யாருடைய ஆசீர்வாதத்தை நான் அபகரிச்சது கிடையாது. எந்த இடத்துல என்ன குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சா என்ன குற்றம் பிடிக்க யாரால முடியாது. ஏன்னா தேவனுடைய கிருபைனால, நான் கடவுளுக்கு பயந்து வாழறதுனால நான் சுத்தமா நடக்கிறேன். இல்லையா? யார் சொல்றது? யோபையா சொல்றார். இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய கிருபை நீண்ட ஆயுசோடும் நல்ல சுகத்தோடும் நல்ல பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தேவனுடைய கிருபைனால வாழணும்னா முதலாவது நாம யார் சாபத்துக்கும் ஆளாகக்கூடாது. ஆமாவா இல்லையா? இவர் சொல்றாரு, எங்க ஊர்ல கிராமத்துல கடினமான வேலை, கொஞ்சம் நெஞ்சு இல்லை, கடினமான வேலை. என்னன்னா கிராமத்து வேலைன்னா சும்மா சாதாரண எல்லாம் கிடையாது. 1 ஏக்கரா இல்ல ஒரு காணின்னா 1.5 ஏக்கரா. ஒரு காணி 1.5 ஏக்கராவை அண்டை வெட்டணும்னா சும்மா எல்லாம் கிடையாது. ஒரு 4 முறை மண்டி எடுத்து வெட்டினாவே நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு காணி அண்டை வெட்டணும். 3 பேர் பேசிப்பாங்க, 2 பேர் பேசிப்பாங்க. அண்டன்னா எப்படி? சும்மா கருக்க நூல் பூச்ச மாதிரி இருக்கனால நூலெல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. அண்டை வெட்டுறது அவ்வளோ அழகா அண்டை கழிப்பாங்க. அந்த அண்டை எதுக்குடா கழிக்கிறாங்கன்னாக்கா நடணும். அந்த வாய்க்கால்ல அந்த அண்டை வெட்டுறது எதுக்குடான்னா இந்த தண்ணி அடுத்த நிலத்துக்கு போகக்கூடாது. எலியோ வேற ஏதோ பூச்சி புழுவோ வலை நோண்டி இருக்கும், அந்த மோக்கட்டா இருக்கும், தண்ணி அது உள்ள போய் அண்ணாண்ட போகக்கூடாது. அது எங்க இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கு சுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையும் மண்ணையும் கருக்கா வெட்டி ஒரே லெவலா கொண்டு வந்து கரெக்டா அந்த வேறப்பாப்ப தெரியும். அந்த வேறப்பு பள்ளமாகறதெல்லாம் மேடு பண்ணு வருவாங்க, அண்டை கைச்சுன்னு வருவாங்க. அவ்வளவு கடினமா வேலை செஞ்சவங்களுக்கு காசு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இல்லையா? சிலர் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு தரம் வாங்குவோம், நாளைக்கு தரம் வாங்குவோம், நாளைக்கு தரம் வாங்குவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து யாரிடையாவது ஆத்மாவை உபத்திரப்படுத்தணும் உண்டானா என்ன பார்க்கிறவரை என் நிலத்துல கோதுமைக்கு பதிலா முள்ளு விளையிட்டோம் போ. ஏன்னா நான் உண்மையை பேசுற ஆளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். கிருபையில யோபையா சொல்ற. இப்போ
கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நீதிமானு உள்ளத உள்ளபடி சொல்றாரு. ஆனா இதே வேதாகமத்துல 12 சீடர்கள்ல சில சீடர்கள் என்ன பண்ணாங்க? அவரு கூடவே இருந்தாங்க, அவர் ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டாங்க, வேலை வெட்டிக்கு போல ரொம்பவும் சந்தோஷமும் சுகபோகமா வாழ்ந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அந்த சிலுவையில பாடுபடுகிற சம்பவத்தை பார்த்த உடனே பேதுரு என்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு? தாறுமாறான பதில் சொல்றாரு. நீ இயேசுவோட கூட இருந்தன்னா, இல்ல இல்ல அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு கூட உலகம் அப்படிதான் இருக்குது. உன் கூடவே இருப்பாங்க, உன் கைசோறு சாப்பிடுவாங்க, உன் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டு உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு அங்க ஒரு தெரு தள்ளி போய் சொல்லுவாங்க, அந்த ஆளு சரியில்லாத ஆளு, அந்த அம்மா சரியில்லாதவங்க. பிள்ளையே, இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா நீதிமான் சொல்லுகிறார், நீ நானும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே உண்மையா வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் போதிக்கிறார். கர்த்தருடைய கிருபை. நான் எந்த அநியாயம் பண்ணதில்ல. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னா, என் வார்த்தைகள் என் இருதயத்திற்கு உண்மையாய் ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுக சுத்தமா பேச நான் போய் சொல்றாரு. வாசிக்கலாம் 32 யோபுவின் சரித்திர புத்தகம் 32:9 ஒரு வாசித்து பாருங்க. பெரியோர் எல்லாம் ஞானி அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிஞ்சவங்களும் அல்ல. இல்லையா? பெரியவங்க எல்லாம் எப்படியா வேதத்துல சொல்றாரு? கடவுளுடைய கிருபையினால பெரியோர் எல்லாம் ஞானியும் இல்ல, சின்னவங்க எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால நீதியை அறிஞ்சவங்களும் அல்ல. ஆனா நம்ம எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே இந்த உலகத்துல அநேகரை நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் ஒண்ணுமே தெரியாது, இல்லையா? தெரிஞ்சது மாதிரியே சொல்லுவோம், ஒண்ணுமே தெரியாது. ஒரு அட்ரஸ் கேட்டு போறேன், ஏதோ ஒண்ணு சொல்லும், ஆமா 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 அங்க அந்த இது இது ஆமா, தெரியாது அட்ரஸ், தெரிஞ்ச மாதிரியே. தேவ பிள்ளைகளே, இல்ல, உண்மைதான் என்னைக்குமே நிலைக்கும். கர்த்தருடைய கிருபை உண்மைதான் என்னைக்குமே கர்த்தருடைய கிருபைனாலே ஆசீர்வாதம் கொண்டு வரும். அந்த உண்மைதான் நமக்கு நல்ல பேரை கொண்டு வந்து தரும். அல்லேலூயா. நம்ம உண்மை பேசலைன்னா நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்த கர்த்தருடைய பிள்ளைய உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உபாகம் 28:48 சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடிய உன் கழுத்து மேல போடுவாங்க. எப்ப தெரியுமா? தேவனிடத்தில் நன்மையை பெற்று, தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று நீ பொய் சொல்லும் போது, உண்மைக்கு மாறான சம்பவங்களை நீ செய்யும் போது, கர்த்தருடைய கிருபையினால உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன நடக்குது? அப்படியே சாபமா மாறும். இல்லையா? எப்படியா மாறுதான்? ஆசீர்வாதம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது தேவ பிள்ளைகளை சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும். எப்ப நடக்கும் இது? உண்மை இல்லாம பொய்யா வாழும்போது. தேவ பிள்ளைய, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல தேவன் அதிகாரியா வைக்கிறார். ஒரு நாளும் தேவ கிருபையினால உன்னை சுற்றி இருக்கிற உன் கணவன், உன் பிள்ளைங்க, உன் மனைவி, ஊழியக்காரன்,
விசுவாசிங்க மத்தியில நீ எப்படிதான் இருக்குன்னா கொஞ்சமாவது உண்மையா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மை மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் வராது. நம்ம செய்யற காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப என்ன நடக்கும்? குறைவை காண வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். வாசிங்க. இப்ப யோபு 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்க. யோபு 33:17. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். போதும். என்ன பண்றார் ஆண்டவரே? ஒரு மனுஷன் என்னைக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, ஒரு மனுஷி எப்போ பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்குள்ள என்னடா வருதுன்னா, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்யறாரு. கடவுளுடைய கிருபைனால நல்லா ஜெபிக்கிற பிள்ளை தான். தேவனுடைய கிருபைனால தேவனை தேடி வருகிற பிள்ளை தான். ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு உயர்வுக்கு வந்த பிற்பாடு வாயின் வார்த்தை பொய்யாய் மாறி. இல்லையா? பொய் வந்த உடனே என்ன பண்ணா கடவுள் அதை அடக்கிறாராம். எப்படி அடக்கிறாரு? பிரச்சனை, போராட்டம், பலவீனம், பஞ்சம், பசி, வியாதி, சமாதானம் இருக்காது. உள்ளத்துல சமாதானம் இருக்காது. ஆனா செய்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனஸ்தாபப்பட்டு மனம் மாறாம நம்ம கடந்து போவோம்னா இது நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. அவர் என்ன செய்யறாரா? மனுஷன் தன்னுடைய செய்கை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்யறான். பெருமை வந்துட்டா கடவுளுக்கு பிடிக்காது. இல்லையா? என்ன வந்தா பிடிக்காது? பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீதிமான் சொன்னாரு, என் உதடுகளிலே பொய் இல்லை. யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் உள்ளது உள்ளபடி பேசுறேன். யாருடைய காசை நான் அநியாயமா வாங்கினதில்லை. வேலை செய்தவனுக்கு கூலியை நான் கொடுக்காம மறந்ததில்லை. யாருடைய ஆசீர்வாதத்தையும் நான் அபகரிச்சது இல்லை. அப்படி அபகரிச்சா வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். வாசிங்க 33:19 வாசித்து பாருங்க. அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பொய் பேசி பிறருடைய ஆசீர்வாதத்தை அபகரித்து நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தா தேவன் தண்டிக்கிறாராம். எப்படிடா? வியாதி. இந்த செய்தி கேட்கறது இல்லையே? ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? இல்ல வீட்டுல படுத்த படுக்கையா இருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? இல்ல தேவாலயத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற, இல்ல நடந்து கொண்டு கேட்கிறியோ, இல்ல வாகன பிரயாணத்துல கேட்கிறியோ, கர்த்தருடைய கிருபைனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதி எதுக்காக வந்ததுன்னு தேவன் உன்னோட இடைபெறாரு. நல்லா கேட்டுக்க. நீ கடவுளுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் மானம் பண்ண பிள்ளை. ஆனா உனக்கு ஆசை அதிகமானதுனால என்ன செய்யற? தேவனுடைய நீதி நியாயங்களை புரட்டுற. அதை புரட்டினதுனால உனக்கு வியாதி வந்து படுத்து கொண்டு இருக்க. சிந்திச்சு பாரு, சீர்தூக்கி பாரு. தேவன் சொல்றார், அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். இல்லையா? எப்படிப்பட்ட வியாதி? அந்த வியாதி வந்த உடனே உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே தருது. அப்போ நம்ம எலும்புகள் எல்லாம் மூடி மறைக்கிறது எதிரன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற சதை.
அல்லேலூயா. சிலர் கூட சொல்லுவாங்க, ஊர் சொத்து துண்ணுபட்டு எப்படி போறா, எப்படி சொல்லுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த வியாதி வந்த உடனே உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே தருது. வாசிங்க 20 வாசித்து பாருங்க. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா, அவனுடைய ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் ஆரோசிக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. துட்டு சாப்பிட முடியுமா? தங்கத்தை சாப்பிட முடியுமா? வெள்ளி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. வியாதி வந்த உடனே, அது எப்படிப்பட்ட வியாதி? ஏன்னா எல்லாம் இருக்குது. இது எதனாலடா? உழைத்தான் பத்தியா, உழைத்த உழைப்புக்கு பதிலா தேவனுடைய பிள்ளைய, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, நீ கூட சரி கடவுளுக்கு குறையா இருக்குவானா, கடவுளோட குறையிலிருந்து நீ விடுதலை ஆக்கணும். தேவனுக்கு செய்ய வேண்டியதை நீ தாமதமா செய்யவே கூடாது. உன் கணவனுக்கு செய்ய வேண்டியதை நீ தாமதமா செய்யக்கூடாது. உன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை நீ தாமதமா செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டியதை தாமதமா செய்யக்கூடாது. ஆணையிட்டு வாயின் வார்த்தையில வார்த்தை வந்துட்டா அது செய்து முடித்தணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப என்ன நடக்குது? அங்க உண்மை இல்லை, பெருமை வந்துடுச்சு. அங்க என்ன நடக்குது? வியாதி ஒரு பக்கம், எலும்பெல்லாம் தருது, சாப்பிட முடியல. வாசிங்க தேவனுடைய கிருபை 23 வாசித்து பாருங்க. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவன் கர்த்தருடைய மகா பெரிய கிருபைனால ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறார் ஆண்டவர். எப்படி? 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிற தூதன். ஒரு தூதன் இருக்கிறான். மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி ஒரு மனுஷனுக்கு தூதன் ஒருவன் இருக்கிறான். அந்த தூதன் அனுதினமும் என்ன செய்யறான்னா, நீ கோபப்படும் போது சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா துரிதமா ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்துல முடிவெடுத்து செய்யும் போது ஒரு தூதனை கடவுள் வச்சிருக்கிறாராம். அந்த தூதனுக்கு வேலை என்னடான்னா உன்னை சமாதானப்படுத்துறது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தூதனுடைய வேலை என்னடான்னா சமாதானம். ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு நீ கீழ்ப்படினோம். அந்த தூதன் நேரா வெள்ளை அங்கி போட்டுன்னு வரமாட்டான். உன் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் தகப்பனா இருக்கலாம், உன் தாயா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு நல்ல கணவனா இருக்கலாம், ஒரு நல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரலாம் உன் மேல அன்பு வச்சுங்களா இருக்கலாம். அப்ப சொல்லும் போது உனக்கு விடுதலை கிடைக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. ஒருத்தர் உன்னை ஒரு காரியத்துல ஏதோ ஒரு சம்பவத்துல சொன்னா, ஒரு பிரச்சனைல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்புன தூதன். அல்லேலூயா. அத நீ கேட்கணும். சிலர் எல்லாம் ஊழியக்காரனே வந்தா கூட அடங்க மாட்டாங்க, சண்டை போட்டுனே இருப்பாங்க, கத்தினே இருப்பாங்க. அங்க அண்ணா மரியாதைக்குது. ஒரு இறை தூதன் வந்திருக்கான், ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, ஒரு வயசுல மூத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னா அதுல கருத்து இருக்கும். கம்முன்னு இருந்தா கம்முன்னு இருக்கணும். இதை செய்யினா இதை செய்யணும், இதை செய்யாதனா செய்யக்கூடாது, போனா போயிடணும். இதோ பிள்ளைகள எங்க வீட்டாண்ட பேரை சொல்ல விரும்பல, ஒரு பெரிய பிரச்சனை. அவரு நல்ல ஒரு இவரு தான், கறி வெட்டுறவர். அவர் ஏதோ ஒரு இதுல வாய்ச்சாடுல பெரிய பிரச்சனை, ஊரு மொத்த கூட்டிட்டாங்க, எல்லாம் கத்திக்கிட்டெல்லாம் எடுத்து எல்லாம் நின்னுங்கிறாங்க.
என்னடா சத்தம் இறங்கி வரான், அவ்வளோ ஜனம். கறிவெட்டரை பார்த்து சொன்னேன், கன்சாடை தான் பண்ணேன். என்னன்னாரு, ஒழுங்கு மரியாதை போ, ஒரு 2 hour பொறுத்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும். போயிட்டாரு. அங்க பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு. இதோ பிள்ளைகளே, சமாதானத்தின் தூதன் வரும்போது நீ எந்த விதமான சிக்கலிலும் போய் மாட்டிக்கொள்ளாதபடி ஒரே ஒரு முறை உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அதை நீ புரிந்து நடந்து கொண்டினா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகலாம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 24, 25 வாசிங்க. அவன் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியிலே இறங்காதபடிக்கு நீ அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தூதனாகிய அடியேன் சொல்ற வார்த்தையும் தேவ பிள்ளைகள் சொல்ற வார்த்தையை நீ கேட்டு நடந்தா, இப்ப நீ படுக்கையோடு சாக வேண்டிய அவசியம் கிடையாது. எலும்பெல்லாம் தெரிது, சாப்பிட முடியல, படுத்த படுக்கையா கெடுக்கிற. இப்போ இறை தூதன் உன்னை சமாதானப்படுத்துற தேவன் சொல்றாரு, நான் அந்த தூதன் சொல்ற வார்த்தையை, நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்டு நடந்தா உன் உயிருக்கு உத்தரவாதம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்னையும் தேடி இயேசு வந்தா. எனக்கு யாரும் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல, என்னை யாரும் ஆண்டு பத்தியில் எதுவும் பண்ணல. இந்த வசனத்தின்படிதான் என் எலும்பெல்லாம் தெரிஞ்சது. சாவை நோக்கி வாழ்ந்தேன், உயிர் போறது எனக்கு தெரிஞ்சது. சமாதானத்தின் தேவன் தேடி வந்தார். சமாதானத்தின் தேவன் தேடி வந்து எனக்கு வாக்கு கொடுத்தார். அதிகாலையில் எழுந்து பச்சை தள்ள நீராடி என் சமூகத்தில் வந்து அமரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் வழிநடத்துவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது இங்கே உமக்கு முன்பாக பேசும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீண்ட காலம் வாழ்ந்து வாலிப வயதோட வாழணும்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் சமாதான கர்த்தர் உனக்குள் ஆசீர்வாடுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். கடைசியாக வாசித்து தேவ சமூகத்திலே கடந்து போவோம். உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படியாக 5 ஒரு வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தின. உங்க மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உங்க காலில் இருந்த பாதரட்சங்கள் பழுதாய் போகவும் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 40 வருஷம் ஒரே சட்டையோடு தான் நடந்தாங்க. 40 வருஷம் ஒரே செப்பலோடு தான் நடந்தாங்க. ஏண்டான்னா சமாதானத்தின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் வரல, ஒரு பிரச்சனையும் வரல, ஒரு போராட்டமும் வரல. கர்த்தரை நம்பினாங்க, கர்த்தரவளை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படி தேவன் நம்மத்தில் ஆசீர்வாடினார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், என் உதடுகள் தேவனுடைய கிருபையினாலே உண்மையே பேசும்னு யோபு பக்தன் சொன்னான். ஆம், நீயும் தேவனை நோக்கி உண்மையாய் பேச உன்னை ஒப்பு கொடுக்கும் போது நீ ஆரோக்கியம் அடைவாய். உன்னிலே எகிப்துக்கு வந்த வியாதிகள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் காக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் நீர்க்காலின் ஓரம் நடப்பட்ட மரம் போல எப்பொழுதும் செழிப்பாக இருக்கிறான். ஆம் தேவ பிள்ளைகளே,
இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்தின் தேவனை நம்பி 40 வருஷம் கடந்து போனார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நீயும் கூட சமாதான கர்த்தர் இறை தூதன் உன்னை சமாதானப்படுத்தும் போது, உன்னை ஆறுதல் அடையும் போது, நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது உன் வியாதிகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். உனக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பசி ஆகாரம் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஓ தேவ பிள்ளையே, உன்னிலே பொய் ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஏமாற்றக்கூடாது. பிறருடைய ஆசீர்வாதத்தை நீ அபகரிக்கிற எண்ணத்திலே கடந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள்ளதே கர்த்தருக்கு, ராயக்குள்ள ராயன், வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் நீ கொடுத்து கடந்து போகும்போது உன் வாழ்க்கை சீராய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதா, எங்கள் மத்தியில் நீ நடத்தின எல்லாவித கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். வியாதியினால் போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் தேவனை நோக்கி உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணும் போது உன் வியாதிகளை சுகமாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நெறிந்த நாணலை முறிக்காத, மங்கி எரியின் திரிய அணைக்காத தேவன் சொல்லுகிறார். வியாதியிலே சுகம் வேணுமா? நீ செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதோ உன்னோடு இறை தூதன் பேசுகிறதாய் நீ நினைப்பாயானா, உனக்கு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானா, நீ படுத்த படுக்கையோடு இருக்கிறாயா, இதோ உன் பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படு. யாரிடத்துல கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடு. அது எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, அது எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, பாவ ஆசீர்வாதம் உனக்கு வேணாம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, இதோ கர்த்தருடைய வார்த்தை, பாவத்தினால் வந்ததனால் உனக்கு வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறார். ஓ, அந்த வியாதி தீர வேண்டும் என்றால் இதோ சமாதான தூதன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஓ கர்த்தருடைய பிள்ளை, உன் சரீரத்தில் கூட அநேக நாட்களால் போராட்டத்தின் வியாதியிலே போராடி பிணிந்து கொண்டிருக்கிறாயோ, தேவன் விரும்பாததை விட்டு விலகு. கர்த்தர் உன்னை சமாதானமாக வாழ வயதுள்ள மனிதனாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதா, எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் நினைவுறுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம். யார் சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமேன், ஆமேன், ஆம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியுடைக்கு இன்றும் சதாகாலங்கள் அடியுடு சகல வருஷவாண்டு கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருக மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை.